கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஜிடிஎஸ் ட்ரெஸ் வந்து நான் கொடுக்க போகிறதில்ல. ஃப்ரீயாக நான் இன்ஸ்டால் பண்ணதை உங்களுக்கு நான் ஜிப் ஃபைலாக தரப்போகிறேன். எப்படின்னா ரெக்கார்டிங் உங்களுக்கு தெரியும். இருங்க நிமிஷம். ஃபுல்லாக தெரியாதுக்கு என் மோக்கரை வேறு நான் போட்டு தொலைஞ்சிட்டேன்னா இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த இது நான் வந்து ஃபோல்டரை வந்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு வீடியோவில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரார் வரும். இந்த ரார் கிளிக் பண்ணி அந்த ராரில் இந்த ஃபைல் இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டர் தான் உங்கள் கேமு. இப்போ நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து ஜிடிஎஸ் இப்படின்னு ஒன்று இருக்குது, ஷார்ட்கட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போகக்கூடாது. இஎக்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் போக முடியும். இல்லை, இதுக்குள்ளே தான் போகணும். அடுத்தது என்ன சொல்ல, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டரை நான் காப்பி பண்ணிவிட்டு எனக்கு போட்டு பார்க்குறேன். இருங்க. வருது பார்த்தீங்களா? இப்படி ஒன்று வந்திருக்கும். அது கீழே ரார் வந்திருக்கும். அந்த ராரை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3.5 GB இல்லை 3.25 ஜிபிக்கு ஒன்று ஏறும். அது ஏறிச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் நீங்கள் போடுறீங்களோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, எனக்கு கேம் வந்து இருக்குது. கேம் ஒர்க் ஆகுமானு கேட்டிங்க. அதோட சேர்த்து கேஸ் அதில் வந்து நான் நிறையா மோட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். மோட்ஸ்னால் வந்து விளாட்றதுக்கான மோட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கான மோட்ஸ்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இது மவுஸுக்கான மோட்ஸு. நான் என்ன மோட்ஸ்லாம் போட்டிருக்கேன்னா சைலண்ட் பேட்ச் போட்டேன். அப்புறம் என்னமோ போட்டேனே, சைலண்ட் பேட்ச் போட்டேன். அப்புறம் வந்து விட் ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் போட்டேன். அப்புறம் மோட் லோரல் போட்டேன். அப்புறம் 2-3 மோடு போட்டேன். அது ஒர்க் ஆகுமா தெரியாது. ஆனால் கேம் வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஒர்க் ஆச்சு. அது வேணால் கன்ஃபார்மாக ஒர்க் ஆச்சு. அப்புறம் வந்து கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் கேம் ஃபைலாம் 6, 7 அந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து அங்கே இருந்த மாதிரி வச்சு பார்க்குறதெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஸ்க்ரீன் மட்டும் தெரியற மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு செவுர் இருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியாது. சரி கைஸ், இப்போ வந்து அந்த இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். கேம் இன்ஸ்டால் ஆகிக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு விளாண்டுக்கலாம். எனக்கு வேறு ஒரு மிஷினை காட்ட மாட்டேங்குது. இங்கே பார்க்கணுன்னா அப்புறம் வந்து இப்படி Your boy deaf or something. You hitting it too much. ஐயோ, என்ன கைஸ் லாக் அடிக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் வந்து இந்த மாதிரி நிறையா வண்டி உங்களுக்கு வரும். Exclusively dedicated to commercials. I mean, they've done it on TV. You know, pathetic losers high on crack would love it. The id, the ego, and now the X. Finally, there's an alternative. Radio X. I'll tell you
see why our generation has no attention span. We're constantly getting bombarded with commercials and music. It's disgusting. It's like all you want to do is sell, sell, sell. My name is Sage. I can't even remember my last name. God, I love gray. It's like a color not dedicated to one side yet. It's still... உங்களுக்கு இது வேணும், அதை வச்சா மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் க்ரோம் இல்லைன்னா உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஐயோ ப்ரௌசரில் போய் WINRAR வின்ரார் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வின்ரார் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட். உங்களுக்கு எந்த பிட்டோ அதை வந்து பார்த்துக்கோங்க, அப்புறம் எந்த லாங்குவேஜோ பார்த்துக்கோங்க. ஆனால் பெருசாக எல்லாருமே இதை தான் எடுத்துப்பீங்க. அப்புறம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ண தெரியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே போய்க்குவாங்க. இதுதான் இன்னொரு அது அந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் எஸ் கொடுத்துக்கணும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இதில் எல்லாமே இருக்கும், ஓகே கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்தமாதிரி எங்கடா அந்த வின்றாரு எங்கன்னு காணும் கைஸ். இந்த வின்ட்ரோ இருக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் விளாண்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மலாகவே நான் வந்து இது பண்ணோம்னா என்ன பண்ணுங்க, ஓப்பன் வித் விண்டோஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வின்ட்ரால் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். So there's a pretty good chance you can sleep with it. கேம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், போய் அது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே செட்டப் போயிட்டு ஐயோ இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க தேவையே இல்லை. எனக்கு ஹாஃப் ஸ்க்ரீன் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளே செட்டப் போயிட்டு ரெசல்யூஷனுக்கு போய்க்கோங்க. ரெசல்யூஷனுக்கு போய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக வரும். அடுத்தது வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். ஏன் ஃப்ரேம் லிமிட்டரா, ஃப்ரேம் லிமிட்டர் FPS நம்மளுக்கு தேவையில்லை கைஸ். எனக்கு தேவையானது நான் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தவங்களுக்கு நன்றி.